நாம் உயிர் வாழ்வதற்கு பணம் இருக்கிறதோ, ஆஸ்தி இருக்கிறதோ, ஐஸ்வர்யம் இருக்கிறதோ, கனம் இருக்கிறதோ, மேன்மை இருக்கிறதோ, எல்லாம் இருக்கலாம். அவருடைய கிருபை மட்டும் அது ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் நமக்கு இருந்தது அப்படின்னா தான் நாம் இந்த உலகத்தில் நிர்மூலமாகாமலும் இருக்க முடியும். ஒருவருக்கு கிடைப்பது தான் கிருபை. அந்த கிருபை இருந்தால் வேறு எதுவுமே வேண்டாம். அதுவும் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. எப்படி ஒரு தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டு உயிர் போய்விடுமோ என்கிற சூழ்நிலையில் ஒருவருக்கு தண்ணீர் கிடைத்தால் பெரிய ஈவாக இருக்கும். அதுபோல பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவு கிடைத்தால் அது பெரிய பாக்கியமாக இருக்கும். கிருபையும் அப்படிதான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் அவரும் அவருடைய முழு குடும்பமும் பெரிய அழிவில் அந்த ஜல பிரளயத்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபையே நல்லது. அவருடைய கிருபை நம்மை உயர்த்தும். அவர் கிருபை நம்மை வாழ வைக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை ரட்சிக்கும். அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, பொருளை கொடுத்து வாங்க முடியாது. இந்த கிருபை கர்த்தருடைய கண்களிலிருந்து வர வேண்டும். கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோமாம். அவரை 100க்கு 100 இறுக பிடித்து கொள்வோமாம். கிருபைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா.